மனிதன் என்கிறவனுடைய ஒரு காரியம் எப்படி போகுது தெரியுமா? விவரமாக ஒரு மனுஷன் ஒன்று சொல்கிறேன். அப்படின்னா, நான் ஒரு தவறு செய்யும் பொழுது அது நான் தவறு செய்யலை, எனக்குள் இருக்கக்கூடிய பாவம் என்னை அந்த தவறு செய்ய வைத்தது. அப்படி தான் சொல்கிறேன். அப்படி தானே? முதலாக மனிதன் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கும் பொழுது சரி தவறு என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக அவன் போகலை. நன்மை தீமை என்கிற விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடுனால செத்துருவ அப்படின்னு ஒரு அறிவு இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. இப்போ அவன் அந்த நன்மை தீமை அறிவுக்குள்ளாக போகாத பட்சத்தில் இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் நன்மை தீமை அறிவுக்குள்ளே போகும் பொழுது அவனோட சிந்தை போகும் பொழுது இது சரி இது தப்பு என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகுது. சரி, உண்மையிலே இந்த சரி தப்பு என்கிற எண்ணத்துக்குள்ளே போகிறது தப்பா அப்படிங்கிற அது தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா செத்துருவேன்னு சொன்னாங்கல்ல, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? சரி, சாப்பிட்டுட்டான். அப்போ சாப்பிட்ட பிறகு அவனுக்கு பயம் எல்லாம் வருது இல்லை? அப்போ கடவுள் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. கேட்கும் பொழுது ஆதாம் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இதை நான் சாப்பிட்டுட்டேன், நான் பயந்து ஒழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான்ல. அப்போ அங்கே ஒரு நல்ல தெளிவாக பாருங்கள், கடவுள் அந்த இடத்துல நீ பெரிய பாவம் பண்ணிட்ட இப்படி கேட்டாரா? பாவம் மீன்ஸ் நிர்வாணி. அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கும், அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் இருக்கும். நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள், இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த அறிவு அவங்களுக்குள் வரும் பொழுது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிவு வரும் பொழுது அவங்க வெட்கப்படுறாங்க இல்லையா? வெட்கப்பட்ட உடனே ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க இயல்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது அவனுக்கு பாவமாக தெரியல. ஒரு அறிவு வந்த உடனே அது அவனுக்கு பாவமாக தெரிகிறது, நிர்வாணம் தெரிகிறது. கடவுள் சொல்கிறாரு, நீ எப்படி நிர்வாணியாக இருக்கலாம், நான் தான் உனக்கு சொல்லிட்டு போனேன்ல அப்படின்னு அவங்கள குச்சி கம்பை முறிச்சு அடிக்கலை. அவர் கேட்ட கொஸ்டின் எப்படி தெரியுமா? உன்னிடத்தில் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாரு தான். உனக்கு அந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு? நீ நிர்வாணி, நான் சொன்ன கட்டளை மீறிட்ட, நீ நிர்வாணி ஆயிட்ட அப்படின்னு அவனை கண்டிச்சாரா? இல்லை, இந்த நிர்வாணி என்கிற அறிவு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? உனக்கு யார் சொன்னா? அவன் பார்த்தான், நான் தான் பறித்து சாப்பிட்டேன்னு சொன்னால் அடி விழுந்துடும். நான் சாப்பிடலை, பிசாசு தான் பறித்து சாப்பிட்டது சொன்னான், அவன் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மனிதன் என்கிறவன் விடுதலையாக அவனால் வாழ முடியாமல் இருக்க காரணம் என்னன்னா, முதல்ல ஒன்று நடந்துச்சு. முதல்ல ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு இல்லையா? நான் நிர்வாணி அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த சிந்தனை வருவதற்கு காரணம் அப்படின்னு கடவுள் கேட்கும்போது சாத்தான் அந்த சிந்தனை எனக்கு தந்தான். அவன்தான் நான் நல்லவன் தான். எப்படி? நான் நல்லவன் தான், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நான் அப்படியே கீழ்ப்படுவேன் பாஸ்டர். ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான்? உங்களுக்கே எதிர்த்து வந்தவை என்ன, உங்களோட பிள்ளை என்ன விட்டா வைப்பான், அவன் என்ன நயவஞ்சகமாக என்ன மாட்டி விட்டுட்டான். இந்த மனநிலையெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லவன் தான், ஆனால் பிசாசு தான் என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னு. ஒரு கூட்டம் பிசாசனுடைய பிடிகளிலிருந்து விடுதலை ஆவதற்காக போகுது. இன்னொரு கூட்டம் நான் நல்லவன் தான், பவுல் சொல்கிற மாதிரி. அது யாருன்னா புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி நிறைய பேர், அந்த மக்களை வேணால் இங்கே எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் விரும்பாத செய்கிறேன், அதுக்கு காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே செய்தது, அதனால் நான் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் பாவியல்ல, நீதிமான் நான் அப்படின்னு நான் பாவி நம்புறதுனால தான் நான் தப்பான காரியம் செய்கிறேன், நான் நீதிமான் என்று சொல்லணும்னு அவன் அந்த அறிக்கைகளை போகிறான். ஆனபடியாக நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்று பிரமாணத்தை காண்கிறேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். தெளிவாக இதில் ஒரு பவுல் சொல்லுவார், என் மனசில் ஒரு பிரமாணம் இருக்குது. என் மனசுன்னு சொல்கிறது ஆவின்னு எடுத்துக்கோங்க.
ஆவிக்குள்ளாக ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் அந்த ஆவின் சிந்தையோடு போராடக்கூடிய என் அவயவங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்னது? என்னுடைய கண், காது, மூக்கு, நாக்கு, சரீரம், என்னுடைய ஐம்புலன்களும் எனக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குது. அது ஒரு பிரமாணமாக மாறுது. எனது நான் இந்த அதை தான் மாம்ச சிந்தைன்னு சொல்கிறது. இந்த மாம்ச சிந்தையின் மூலமாக ஒரு பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ சொல்லுகிறது மாதிரி, நான் ஒரு தவறான காரியத்தை செய்கிறேன்னா அது நான் அல்ல, பிசாசு தான் செய்ய வைக்கிறான், இல்லை நான் அல்ல, அது பாவம் தான் என்ன செய்ய வைக்கிது அப்படின்னு நினைக்கிற வரை அவனால் விடுதலை அடையவே முடியாது. அவன் யாரை தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னா பிசாசை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறான். பிசாசை தான் குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். பிசாசு தான் சரியில்லை, அவன் தான் என்ன செய்ய வச்சான், பாவம் சரியில்லை, அதுதான் என்ன செய்ய வச்சது. என்றைக்கு பிரச்சனைகளுக்கு, நான் இப்போ பிரச்சனை ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம், நான் தான் என்னை நானே அனலைஸ் பண்ணணும், என்ன நானே நிதானிக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் என்கிற ஒரு சிந்தைக்குள்ளாக என்னைக்கு அந்தந்த ஆத்துமா போதும். இன்னைக்கு இருக்க ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, தன்னை உணரக்கூடிய இடத்துல போகலை, மீண்டும் மீண்டும் அந்த குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனையே அதிகமாக காரணம் எப்படி இருக்குன்னா, பார்த்தவரில் எப்படி இருக்குதுன்னா, அது கணவனோ மனைவியோ தன்னை அனலைஸ் பண்ணுறதே இல்லை. மனைவி புருஷனை நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்துல வராங்க, கணவன் மனைவியை நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்துல வராங்க. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு காலத்தில் பிசாசை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்புறம் பாவத்தை ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ மனிதர்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிரச்சனை காரணம் மற்ற மனிதர்கள் தான், அந்த சகோதரன் தான், அந்த நண்பன் தான், இல்லை என் சொந்தக்காரங்க, அவங்க இவங்கன்னு மற்ற மனிதர்களை அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்க காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பிரசங்கங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ண பார்க்குறாங்க. தாவீதுக்கு விரோதமாக யார் வந்தா, சொந்த மாமனாரே வந்தார், அவனுக்கு விரோதமாக இவன் வந்தான் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களை எடுத்து இவங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். ஆனால் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள் என்ற அறிவு உங்களுக்கு இருக்குது, அதுதான் ரட்சிப்பு. அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை. தேவன் அவனையும் நேசிக்கிறாரு, அவனையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக தான் நினைக்கிறாரு, ஆனால் அவன் தான் அந்த உணர்வில் இல்லாமல் இருக்கிறான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எனக்கு அந்த அறிவு இருக்குது, அவனுக்கு அந்த அறிவு இல்லை. தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவு இல்லை. தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவு இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? இப்போ நமக்கு இந்த சர்ச்சில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைனா ஆமாம் நான் ஏசப்பா பிள்ளை, நம்ம பிள்ளைகளோட சொல்லுவாங்க, ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளைன்னா என்ன அர்த்தம், அந்த மீனிங் என்னது அப்படின்னா, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை நீ நம்புகிற இடத்துல இருக்கிற இல்லையா, உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு வாழ்க்கை வாழ்றியா, அதுதான் இயேசுவின் பிள்ளைக்குரிய அதிகாரம். ஆனால் நான் ஏசப்பான் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஏசப்பாவின் பிள்ளையை என்ன பண்ணுறேன், குற்றப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்னைக்கு இந்த பவுல் சொல்கிறது மாதிரி நான் அல்ல, எனக்குள் இருக்கக்கூடிய பாவம் தான் செஞ்சுது, அந்த எண்ணத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற மாதிரி நான் அல்ல, பிசாசு தான் என்ன செய்ய வச்சான், அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நான் தான் அந்த இடத்துல இருக்கிறேன். சிம்பிள் மேட்டர். அதை பவுலே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை எப்படி சொல்கிறான்னா, என் அவயவங்களில் காணுகிறேன். என்னுடைய சரீரத்தில் தோன்றக்கூடிய, சரீரத்தின் நிமித்தம் தோன்றக்கூடிய எண்ணங்கள், என் கண்ணு பார்க்கும் பொழுது மற்ற